இந்த உலகத்தில் பலருடைய வாழ்க்கை சிதைவடைந்ததற்கு காரணம் அவர்கள் சோம்பேறியாக இருந்ததாலா? இல்லை, அவர்கள் அவசரப்பட்டதால்தான். அவசரத்தில் செய்தால் அது நம்மையே திரும்பி தாக்கும். இன்றைய இந்த வீடியோவில் ஏன் அவசரப்படக்கூடாது? அவசரப்படுவதால் என்ன தீமைகள் வரும்? அவசரப்படாமல் இருந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும்? எல்லாவற்றையும் பேசப் போகிறோம். அவசரம் என்றால் வேகமாக செய்வது மட்டுமல்ல. யோசிக்காமல் பேசுவது, விளைவுகளை கணக்கில் கொள்ளாமல் முடிவு எடுப்பது, பயம், கோபம், பொறாமை போன்ற உணர்ச்சியில் செயல்படுவது, இதுதான் உண்மையான அவசரம். அவசரம் ஏன், இப்போவே முடிவு எடுக்கணும் என்ற மன அழுத்தம். தவறான முடிவுகள், அவசரத்தில் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் சரியாக இருக்காது. பிறகுதான் நமக்கு தோன்றும், இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே. ஆனால் நேரம் திரும்பாது. உறவுகள் பிரிந்து செல்வார்கள். அவசரத்தில் பேசப்பட்ட ஒரு கடினமான வார்த்தை பல வருட உறவையே உடைக்க முடியும். அந்த நேரத்தில் சொல்லாம இருந்திருந்தால் என்று பின்னால் வருத்தப்படுவோம். தவறான மனிதர்களை நம்பிவிடுவோம். அவசரம் இருந்தால் நம்மால் மனிதர்களை சரியாக அறிந்து கொள்ள முடியாது.